ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடமுள்ள பார்த்தீங்களா? இந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கும்போது தொட்டாலும் குத்தும். அந்த முள் காஞ்சி கீழே விழுந்தாலும் அது வழியாக நடந்து போகிற மனிதர்களை வந்து குத்தும். ஆனால் இந்த முள் வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சு அந்த நீரில் இருக்கும்போது மக்கி தன்னுடைய தன்மையவே இழந்து போயிடும். கடைசியில் அது எதுக்கு வந்ததுங்கிறதே இல்லாத அளவுக்கு அழிஞ்சி மக்கியே போயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த ஒரு முள் ஏன் இருக்கும்போது மனிதர்களுடைய காலில் வந்து கையிலையும் வந்து குத்தி காயத்தை ஏற்படுத்துறது? நான் எதை பற்றி சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இப்படித்தான் இருக்காங்க. தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு மற்றவங்கள திட்டி மற்றவங்களோட மனசை வந்து காயப்படுத்துகிறாங்க. அந்த காயப்படுத்தின அந்த வடுவானது நிலச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால் அவங்க எவ்வளோ தான் மாறி மறுபடியும் அவங்கள்ட்ட பேசினாலும் அந்த முள்ளு தைச்ச காயத்தை விட அவங்க மனசில் அவங்க சொல்லு தைச்ச காயம் அதிகமாகவே இருக்கிறதுனால அதை விட்டு அவங்க வர முடியாமல் பேசவும் முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பேசும்போது எப்போவுமே தெளிவான வார்த்தைகளை வந்து பேசணும். மற்றவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது. அது நம்மளையே நமக்கு பாதிப்பு உண்டாக்கும்.